நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு போல யாருமே இல்லை. சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களை போல யாருமே இல்லை. எங்களை காக்கிறதுக்கு உங்களை போல யாருமே இல்லை. எங்களை நடத்துறதுக்கு உங்களை போல யாருமே இல்லை. ஆண்டவர் யாருமே இருக்கவும் மாட்டாங்க. ஆண்டவரே, மனுஷர்கள் பேசுறது இன்னைக்கு எங்களுக்கு இனிமையா இருக்கும். ஒரு நாள் ஆண்டவரே, சில காலம் வரும்போது, சில நேரம் வரும்பொழுது ஆண்டவரே ஒரு நாள் வரும்பொழுது உங்களோட துணை தான் முக்கியம். நீங்க மாத்திரம் தான் கடைசி வரைக்கும் வருவீங்கன்றது ஆண்டவரே புரிந்து கொள்றதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். அநேக பேர்கள் வரலாம், அநேக பேர்கள் போகலாம் ஆண்டவரே. எங்கள் தேவனோடையே எங்களுக்கு இருக்கிற அந்த உறவு என்னைக்குமே கெட்டு போகாத ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படிக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரே, அன்பு கூர்ந்த எங்கள் தெய்வம் இப்பொழுது எங்களுக்கு ஆண்டவரே இந்த வாரம் ஆண்டவரே நாங்கள் என்ன எடுத்து செல்வது என்று ஆண்டவர் உங்களுடைய பலத்தை எங்களுக்கு கொடுங்க. உங்களோட வசனத்தின் நிமித்தம் வருகிற பலத்தை எங்களுக்கு கொடுங்க. இந்த வாரம் நாங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம். நாங்கள் நிறைய காரியங்களுக்கு சந்திக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களோட பலத்தை கொடுங்க. உங்களோட பலத்தை கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிறோம். ஆண்டவரே என் நாவல்ல உங்களுடைய நாவு, நீங்க பேசுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க பேசுங்க. Under the mighty name of the Lord Almighty Jesus Christ's name we pray. Amen. Amen. நான் ஒரு சின்ன காரியத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து கேத்தலிக் சர்ச்சுக்குலாம் போயிருக்கேன். கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிருக்கேன். கேத்தலிக் சர்ச் போகும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும். எப்படி சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு, சில பேர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்குள்ளுக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. புரியுதுங்களா? வந்து உட்காந்துட்டு அப்படியே இருப்பாங்க. சபா ஆரம்பிக்கும், சர்ச் ஆரம்பிக்கும். வந்த உடனே சர்ச்சுக்குள்ளுக்கு வந்த உடனே அப்படி வந்து இப்படி உள்ளுக்கு வந்துட்டோடனே இப்படி ஒரு டீ போட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் உள்ளுக்கு நான் என்ன சொல்றேன்னா, you see what, even though they don't understand like this, புரியுதுங்களா? அவங்களுக்கு நம்மளை போல அந்த வெளிச்சம், வேதத்தின் வெளிச்சங்கள் இல்லை என்றாலும் கர்த்தர்
பாராட்டுகிற அந்த ஒரு இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு கொடுக்கணும் மரியாதை. அவருக்கு அவருக்கு வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கணும். the interest is very important. நான் ஏன் இதை சொல்றேன்னாக்கா, ஏன்னா இன்னைக்கு நான் அங்க ஒரு காரியத்தை கவனிச்சேன். அது அன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்ளை ஆகல. அது இந்த வாரம் ஆண்டவர் வந்து அதை பற்றி ஒரு காரியத்தை வந்து பேசி சொல்றாரு. சரிங்களா? சரி, அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து விசுவாசத்தின் ரகசியம், விசுவாசத்தின் மறைபொருள், the mystery of faith, the secret of faith. ஓகே ஓகே அந்த கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரி இந்த இதை தர இதில் இருக்கா பாருங்க, விசுவாசத்தின் மறைபொருள் இதில் இருக்கா பாருங்க. விசுவாசத்தின் மறைபொருள். Go up, go up, go up, go up, go up, go up. Okay, just click this, the first one. Yeah, click that. பாருங்க, go down. Hey, go up. Sorry. Can you give me like the mystery of faith prayer? Go out. Yes. You see, this one I want it in one row. Can you go out? Okay, just delete the Tamil. The mystery of faith prayer. Put the thing. Go to images. Images kami pa magkakaroon din na yung detail na. Mamay dua. Search and in Tamil அடிச்சிரு. In Tamil அடிச்சிரு. In Tamil PDF the whole thing delete. Okay, enter. You see? இதுதான் வந்து விசுவாசத்தின் மறைபொருளோட ஜெபம் அவங்க சொல்லுவாங்க. அந்த சர்ச்சில் வந்து சொல்லுவாங்க, விசுவாசத்தின் மறைபொருள் அப்படின்னா என்னன்னா பாருங்க, we proclaim your death, O Lord, and profess your resurrection until you come again. When we eat this bread and drink this cup, we proclaim your death, O Lord, until you come again. புரியுதுங்களா? இது வந்து ஒரு சின்ன ஜெபம். அதாவது அவங்க சின்ன ஜெபம் அந்த இடையில செய்வாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னாக்கா, விசுவாசம் பாட்டி phone எடுத்து வெளியே. It's okay, leave it. I just wanted to show you guys something. Leave it. Go dear, please. பாருங்க, விசுவாசத்தின் மறைபொருள் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? விசுவாசம் ஏன்னா ஓகே, நீங்க கச்சான் சாப்பிடுறீங்க. கச்சான் இந்த சாப் தங்கான் கச்சான் பார்த்துருக்கீங்களா? சாப் தங்கான் கச்சான் வந்து இப்படி நீங்க உடைச்சி உள்ளுக்கு தானே அந்த நட்ஸ் இருக்கும். தென் ஒன்லி யூ ஈட், ரைட்? ஸோ விசுவாசமும் அந்த மாதிரி தான். ஆனா விசுவாசத்துக்குள்ளுக்கு ஒன்று இருக்கு. முட்டைக்குள்ள என்ன இருக்கு?
விசுவாசம்ன்றது வெளியே உள்ள அந்த ஓடு. விசுவாசத்தின் மறைபொருள் வந்து முட்டை கருவும், முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும். ஓகே, so you must understand that first. so அதுக்காக நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக படிக்க சொல்றேன். 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பத்தி படிங்க. 9வது வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, விசுவாசத்தின் ரகசியம் இங்க பவுல் எழுதியிருக்கிறாரு. விசுவாசத்தின் ரகசியம், விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், விசுவாசி விசுவாசி விசுவாசின்னு சொல்லி 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 விசுவாசியாவே ஆயிட்டீங்க. ஆனா விசுவாசத்துக்குள்ளுக்கு ஒரு மறைபொருள் இருக்குது, அது நம்மளுக்கு தெரியல. அதனால நம்மளால விசுவாசத்துல நிக்க முடியல. இப்ப முட்டை கெட்டு போகுமா? முட்டை கெட்டு போயிருமா? முட்டை கெட்டு போனோம்னா முட்டையை உடைச்ச உடனே என்ன ஆகும்? நான் ஒரு வாட்டி மேகி செஞ்சுட்டு முட்டையை எடுத்து உள்ள உடைச்சேன். ஒட்டச்சோன்னா முட்டை கருப்பு கலரா கிடையாது. என்னடா அது மேகி போச்சு, மேகி போச்சு. பாருங்க, முட்டை கெட்டு போகும். அதே மாதிரி உங்க விசுவாசமும் கெட்டு போகும். சரியா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் விசுவாசத்தின் மறைபொருள் இங்க வந்து பவுல் எழுதியிருக்காரு. They must keep a hold of the deep truth of the faith. Deep truth of the faith. உள்ளுக்கு ஒரு உண்மை இருக்கணும். உங்க விசுவாசம் உள்ளுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். புரியுதுங்களா? உங்க விசுவாசம் உள்ளுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். சரியா? பாருங்க, 1 தீமோத்தி 1வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்களேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் ஆடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு 1 தீமோத்தி 1வது அதிகாரம் 5வது கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நன் மனசாட்சியிலும் மாறுமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாருங்க, நாம அதை கேட்டெல்லாம் உங்ககிட்ட விசுவாசம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா விசுவாசத்துக்குள்ள ஒரு மறைபொருள் இருக்குது. அது என்ன? அது பாருங்க, இங்க பவுல் வந்து சொல்றாரு, கற்பனை the goal of the command. கற்பனை என்னவெனில், நீங்க ஒரு விசுவாசத்துக்குள்ள வரீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும். ஒரு கற்பனையை பின்பற்றி தான் நீங்க அந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருப்பீங்க. பாருங்க, இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க முஸ்லீம் ஆகணும்னா, நீங்க புத்திஸ்ட் ஆகணும்னா, நீங்க உங்களுக்குள்ளுக்கு வந்து there must be a command of God in you. Then only you will become Muslim, then only you will become Buddhist, then only you will become Hindu. The command of the goal is what? Okay, let's say for Muslim, okay, even before you become a Muslim, நீங்க ஒரு முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? போகணும், குர்ஆனை வாசிக்கணும், சுன்னத்து பண்ணணும். அப்புறம் தான் you understand or not? There's a command, there's a law. Law is command, command is law. Okay, பாருங்க, அங்க ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அது செஞ்சாதான் நீங்க இதான் மாற முடியும். இப்ப நான் கிறிஸ்டியனை, நான் எடுத்தோடனே போயிட்டு ஹிந்து கோயில்ல போயிட்டு ஏதோ பண்ணேன், எனக்கு தெரியாது. I don't know what to do there. Okay, I see people go. Okay, the command of the goal is you have to turn into something which is not physical. நீங்க ஒரு விஷயம் உங்களோட ஒரு அந்த விசுவாசத்தின் நிமித்தம், ஓகே, நீங்க வந்து முஸ்லீம்குள்ள போறீங்களோ இல்ல என்னத்துக்குள்ள போறீங்களோ, நீங்க அதுல ஒரு விசுவாசத்தை வச்சு அதுக்குள்ள போறீங்க. ஓகே, அதுக்குள்ள போகும்போது அதுல உள்ள முறைகளை நீங்க பின்பற்றணும்.
பின்பற்றினோன்னு இது நான் உலக ரீதியில சொல்றேன். பின்பற்றினோன்னு என்ன ஆகும்னா நீங்க அதாவே மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்டா? என்னைக்காவது ஒரு நாள் உங்களை கேட்கும்போது, ஒரு வருஷம் சேர்ந்து கேட்கும்போது எஸ் யூ ஆர் முஸ்லீம், ஸோ மசூதிக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இட்ஸ் த சேம் திங். பாருங்க, விசுவாசம் என்பது நீங்களும் ஒரு விசுவாசத்துக்காக தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அதனால இப்போ நான் உங்களை கேட்குற கேள்வி என்னன்னா, உங்களோட விசுவாசத்தில் இருக்கிற மறைப்பொருள் உங்ககிட்ட இருக்குதா? பாருங்க, விசுவாசம் என்பது ஒரு முட்டை மாதிரி தான். நான் அதை அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னாக்கா பரிசுத்தாவியானவர் எனக்கு இப்படி பார்க்கறதுக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னன்னாக்கா முட்டை, பாருங்க முட்டை கீழே போட்டா உடையுமா? உடைஞ்சிடும். ஆனா முட்டைய அடுக்கா அடுக்குறாங்க. ஏன் உடையல? முட்டை கரெக்டா வச்சீங்கன்னா என்ன மாதிரி வெயிட் வேணாலும் முட்டை தான். இப்போ அந்த 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 உதாரணத்துக்கு the egg is the strongest at the top and at the bottom. அதாவது என்னன்னா, முட்டை மேலையும் கீழே, முட்டை இப்படி பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கீங்களா, இப்படி பிடிச்சி நசுக்குங்களா முட்டை உடையாது. அதே நீங்க இப்படி பிடிச்சி நசுக்குறீங்கன்னா முட்டை உடையும். பார்த்திருக்கீங்களா? அப்ப முட்டை மேல கீழே, இது நான் கேள்விப்படும் போது எனக்கு இன்னொரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. என்ன வந்துச்சுன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில. அப்ப விசுவாசம்ன்றது நீங்க empty விசுவாசத்தை வச்சுட்டு நாம இருக்க முடியாது. We cannot have an empty faith. Our faith must contain a mystery inside. அப்படின்னா கோசமான டப்பா வச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த டப்பாக்குள்ள என்னமோ இருக்கு, அந்த டப்பாவுக்குள்ள அந்த சரக்கு இருந்தாதான் அது முழுமையாக. புரியுதுங்களா? அப்ப இங்க தீமோத்தி கிட்ட பவுல் என்ன சொல்றாருன்னா, the goal of the command. இங்க பாரு, வெளிய 1008 விஷயம் இருக்கும். ஆனா நம்ம கட்டளைகளின் பொருள் என்னவெனில், நீ ஒரு கட்டளைக்காக உள்ளுக்கு வந்த, ஆண்டவர் உன்னை கட்டளை இட்டார் அப்படின்னு விசுவாசிச்சு நீ வந்த. அந்த விசுவாசத்தை நீ பிடிச்ச முட்டையோட ஓட வச்சுக்கிட்டு நீ வந்துட்ட. ஆனா முட்டைக்குள்ள ஈஸி இருக்கும், முட்டைக்குள்ள ஒண்ணு இருக்கணும். ஆமென். அப்ப மறுபடியும் அதை படிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. So faith, hope and love. அன்பு, விசுவாச, நம்பிக்கை, இவைகளில் அன்பே பெரியது. அப்ப அன்புக்கும் விசுவாசத்துக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்கு. ஆமென். பாருங்க, இதுதான் கற்பனையின் பொருள். கற்பனை விசுவாசத்தை பிறப்பிக்கும். ஆனா விசுவாசத்தின் மறைபொருள் வேண்டும் என்றால் கற்பனையின் பொருளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். புரியுதா? நான் அதை கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, you see, அப்ப இந்த விசுவாசத்தின் மறைபொருள் நமக்குள்ள இருக்குதா? விசுவாசத்தின் மறைபொருள் என்ன? விசுவாசத்தின் மறைபொருள் என்னன்னா, இதோ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், அவர் திரும்ப வருவார், அவரோடு சேர்ந்து நான் எழும்புவேன், அவரோடு. இதோ பாருங்க, just now I show you what was the command. I believe Jesus went to cross. நான் இயேசு ஒருத்தரை நம்புறேன், அவரு சிலுவையில அடிக்கப்பட்டாருன்னு நம்புறேன், அவரு எனக்காக ரத்தம் சிந்தினாருன்னு நம்புறேன், அவர் செத்தாருன்னு நான் நம்புறேன், அவர் செத்து 3ஆவது நாள் எழும்பினாருன்றதும் நம்புறேன், அவர் திரும்பி வருவாரு, நீ கூட்டிட்டு போவாருன்றதையும் நம்புறேன். இதுதான் விசுவாசத்தின் மறைபொருள். இந்த விசுவாசத்தின் மறைபொருள்
உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் சொன்ன கட்டளைகளை நீங்க பின்பற்றுவீங்க. அவர் என்ன கட்டளை சொல்லி கொடுக்கிறாரு? நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறது போல, இதுதான் கட்டளை, வேற எந்த கட்டளையும் கிடையாது. நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறது போல நீங்க மத்தவங்க இடத்துல அன்பா இருங்க. முடிஞ்சு. How I love you, நான் எப்படி உங்களை நடத்தினேன். ஓகே, நீங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்துருக்கோம். சாப்பிட நான் ஏந்திரிச்சேன், என்னோட மேல உள்ள சால்வையை எடுத்தேன். ஃபேமிலியா இருந்தா இப்ப இந்தியாவிலாம் அந்த மாதிரி போட்டுருப்பாங்க. சால்வையை எடுத்து இப்படி கட்டிட்டு உங்க காலை நான் கழுவுனேன். உங்களுக்கு பந்தி பரிமாறினேன். நீங்க என்னைய போதகர்னு கூப்பிடுறீங்க, நீங்க என்னைய ரபின்னு கூப்பிடுறீங்க, நீங்க என்னைய தீர்க்கதரிசின்னு கூப்பிடுறீங்க. ஆனா நான் கேட்பாரு, பந்தி விசாரிக்கிறவன் பெருசா, பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவன் பெருசா? பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவன் பெருசு தானே. அவன் நாமத்தின் நிமித்தமா தான் அந்த பந்தி நடக்குது. Today is your birthday. People come to your house today. Then you started to wash people's feet. What will people think? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள், இது உங்களுக்கு பிறந்த நாள். நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கிறீங்க. You are the birthday girl. நீங்க தான் அந்த birthday. ஓகே, அப்ப நீங்க அந்த பர்த்டே இருக்கும்போது ஆளுங்கெல்லாம் உள்ளுக்கு வந்துட்டோம்னா நீங்க திடீர்னு உங்களோட பர்த்டே உறுப்பெல்லாம் கழட்டிட்டு வேலைக்கார உறுப்பை அசிங்கமா போட்டுட்டு வந்துட்டு நீங்க ஆளுங்களோட காலை கழுவ ஆரம்பிச்சீங்கன்னா என்ன? எஸ், இதுதான் லிட்டரலி இயேசு செஞ்சார். அவரே ஓய்வு நாள்ல அவங்களோட பூஜனம் பண்றதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன், அந்த பஸ்கா அவங்களோட புசிக்கிறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேன்னு சொன்னாங்கல்ல. பஸ்கா என்பதே அவர்தான். ஆமென், உண்மைதானே? பஸ்கா பாருங்க, தீர்க்க தரிசனம் வந்து முந்தி சொல்லி இருக்கிறாங்க. அதாவது நீ ஒரு பாவம் செஞ்சீனா நீ ஒரு ஆட்டை விட்டு ஒரு மாட்டை விட்டு அதோட ரத்தத்தை வச்சு உன்னை சுத்தம் பண்ணிடுவேன். அந்த அடையாளத்தின் மனுஷன் தான் இவரு. இப்ப இவரை வெட்டணும், ரத்தம் சிந்தினா இவரு ஒரு ரத்தம் சிந்தினாதான் once and for all பாவம் மன்னிக்கப்படும். சோ விசுவாசத்தின் மறைபொருள் என்னவெனில் இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஐசாயா 45வது அதிகாரம் 3வது வசனம் படிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீங்கள் அறியும்படிக்கு. 45:3. ஆமா, 2 படிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். I will give you the treasures in darkness and the riches stored in secret places. ஆனால் அது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாக்குகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற அஞ்சு வந்து நானே கர்த்தர், வேறு ஒரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. No, I will give you the 45. ஆமா, 45. ஐசாயா 45. இது வந்து அந்த சைரஸ் பத்தி உள்ள தீர்க்க தரிசனம் தானே, கிங் சைரஸ். ஐசாயா 45. பாருங்க, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று 3வது வசனம் படிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. படிக்கு பின்னாடி வசனம் இருக்கா பாருங்க. அதுக்கு மேல நான் உனக்கு இங்க ஆங்கில வேதத்துல எப்படி போட்டிருக்குதுன்னா 3வது வசனம் எப்படி போட்டிருக்குதுன்னா I will give you the treasures in darkness and the riches stored in secret places. I will, இந்த வசனம் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. how difference is it? You see, you notice. வெண்கல கதவுகளை உடைத்து அது கண்டினியூஸ், அதனால ஒரு சென்டென்ஸ் வந்து மாறும். அதனால so you see, ஆங்கிலத்துல எப்படி போட்டிருக்குதுன்னா நான் உனக்கு இருள்ல இருக்கிற புதை பொருளை தருவேன். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் எஸ், அந்த காலத்துல இருக்கிற எத்தனாவது வசனம்? 4வது வசனம் பாருங்க. அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷத்தை நான் உனக்கு கொடுத்து புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன்.
இந்த வசனத்தை சொல்லி ப்ரே பண்ணுவாங்க ஆளுங்களுக்கு. இல்ல அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வருஷம் முதல்ல வந்து ஆளுங்களுக்கு கொடுப்பேன் வாக்குத்தத்தம், நான் உனக்கு அந்தகாரத்தின் புதை பொருளை கொடுப்பேன். அந்தகாரத்தின் புதை பொருள் என்னது? அந்தகாரத்தின் புதை பொருள் என்னது தெரியாது. இங்கே ஒரு நோட்டி எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு அப்படியே நீங்க நினைச்சு நீங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. ட்ரெஷர், பைரட் ஆஃப் த கேரிபியன் படம் பார்த்துருக்கீங்களா? ட்ரெஷர் தேடுவானுங்க, ட்ரெஷர். போய் ட்ரெஷர் தோண்டி 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 ட்ரெஷர் தேடுவானுங்க. ஆனா ஆண்டவர் இந்த ராஜாவுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜா யாருன்னா அவன் இஸ்ரவேல் கிடையாது, அவன் புறஜாதி. He's Cyrus, he's a Gentile. அவன் ஒரு புறஜாதி. பாருங்க, புறஜாதிக்கு ஆண்டவர் அந்த காலத்திலே ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருன்னா, நான் உனக்கு புதை பொருள். ஆண்டவரோட பிளான்ல நீங்க நினைச்சுக்கிறீங்க இஸ்ரேல் ஜனங்க தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல முடியும்னா, புறஜாதிகளும் ஆண்டவரோட பிளான்ல இருந்தாங்க. ஆனா அது வேற மாதிரி அவர் கொண்டு வந்தாரு. எப்படி கொண்டு வந்தாருன்னா பாருங்க, இந்த இந்த இடத்துல வந்து சைரஸ், கிங் சைரஸ்க்கு வந்து ஹீஸ் a Gentile. அவர் வந்து ஒரு இஸ்ரவேல் இல்லாத ஒரு ஜனம். அவர் வந்து புறஜாதி. ஓகே, புறஜாதி. இந்த நாமளும் புறஜாதி தான். அவர் மூலியமா, அந்த சந்ததிகள் மூலியமா வந்தவங்க தான் நம்ம. பாருங்க, அவரு வந்து அப்பயே அந்த புறஜாதி ராஜாவுக்கு சொல்றாரு, நான் உனக்கு இருளில் இருக்கிற புதையல்களை கொடுப்பேன். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் இருளில் இருக்கிற புதையல் எதுன்னு. மத்தேயு 27:45 படிங்க. மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்படி படிக்க 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி ராமா சத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அங்கே நிற்கிறவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி காலை எடுத்து காடியிலே வைத்து அதை ஒரு தோளில் மாற்றி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பெற்று மற்றவர்களை பொருள் எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் கிளந்தது. ஆமென். அப்பொழுது சொல்லும் போதெல்லாம் பைபிள்ல நீங்க கவனமா படிக்கணும். அப்பொழுது என்ன ஆச்சுன்னா, பூமி திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலையும் கிளந்தது. ஆமென். பாருங்க, நம்ம என்ன படிச்சோம்? நான் உனக்கு இருளில இருக்கிற புதையல்களை கொடுப்பேன். ஆமாவா? இப்ப புதையலை தேடுறதா இருந்தா கவனமா கேளுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, இது உங்களுக்கு புரியலன்னாக்கா என்னைக்குமே உங்க விசுவாசம் மாறாது. கவனமா கேளுங்க. இந்த புதையல் நம்ம தேடும். இப்போ ஒரு இடத்துல இப்போ இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. இப்போ இங்க வந்து யாராவது புதையல் தேடினாங்கன்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? பொத்து பொத்தா இருக்குமா? இப்படி ஆகுமா? இயேசு இங்க சாகும் போது அவரோட ஜீவனை விடும்போது சிலுவையில சிந்தி அந்த காரியம் நடந்துச்சா? அது எப்ப உள்ள நேரம்? 45 வருஷம் என்ன படிச்சீங்க? அப்பொழுது 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி நேரம் இருளா இருந்த டைம். அப்ப இருளில இருக்கிற புதையல் யாரு? அதனாலதான் அந்த ராஜாவுக்கு அவர் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் வந்து கொடுத்தாரு, நான் உனக்கு இருளில் இருக்கிற புதையலை தரேன். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா அப்பயும் அவர் இருளில் இருக்கிற புதையல் கொடுத்தாரு. அந்த இடத்துலயும் ராஜாவுக்கு அந்த இருளில் இருக்கிற புதையலை கொடுத்தாரு. ஏன்னா நேபுகாத்நேசர் ராஜா வந்து ஒரு பெரிய சிலை செஞ்சு வச்சிருந்தாரு. அந்த சிலைக்குள்ளுக்கு தான் அந்த வைரங்கள் தங்கங்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த சிலைனால பிரச்சனை வருமே, அந்த சிலை
அந்த சிலையை வந்து இந்த ஸ்தீரு ராஜா, இந்த சைரஸ் ராஜா போயிட்டு உடைச்சி அந்த சிலைக்குள்ள பார்க்கும்போது எல்லாமே ஜுவல்ஸ், எல்லாமே தங்க காசு, எல்லாமே அந்த சிலைக்குள்ளுக்கு இருந்திருக்கு. அப்ப அந்த நேரத்துல சொன்ன வாக்கு தத்தமும் நிறைவேறிடுச்சு, நம்மளுக்கு சொன்ன அந்த லாங் டைம் வாக்கு தத்தமும் நிறைவேறிடுச்சு. ஆமென். இருள்ல இருக்கிற புதையில உனக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னாக்கா யாரு தெரியுமா? புதையல்னா புதையலை பத்தி யோசிக்க கூடாது. உங்க இருள்ல இருக்கிற புதையிலே உங்க ஆண்டவராக இயேசு. எப்படியாப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், எப்படியாப்பட்ட காரியம், இதை எடுத்துட்டு போய் ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, ஆளுங்களுக்கு கொடுப்பாங்க. உனக்கு நான் இன்னைக்கு வந்து அந்த வருஷம் முத கொடுப்பாங்க வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் உண்மை, வாக்களித்த தேவனும் உண்மை, வாக்களித்தவர் செய்ததும் உண்மை. ஆனா என்ன செஞ்சாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க விசுவாசம் மோசமா. உங்களுக்கு விசுவாசத்தின் மறை பொருள் இல்ல. உங்களோட விசுவாசம் என்னன்னா, நீங்க கண்ணுல என்ன பாக்குறீங்களோ அது நடக்கணும், நீங்க காதுல என்ன கேட்கறீங்களோ அது நடக்கணும், நீங்க இப்படி நடக்கணும், நீங்க அப்படி நடக்கணும். That is your faith. Then you see something. நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இதுதான் விசுவாசம் அப்படின்றது நீங்க நினைக்க கூடாது. உங்களோட விசுவாசம் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். இதுதான் விசுவாசத்தின் மறைபொருள். அதனாலதான் ஆனா அந்த கேத்தலிக் சர்ச்ல அவங்க அந்த விசுவாசத்தின் மறைபொருள் படிக்கும்போது என்னடா விசுவாசத்தின் மறைபொருள் இயேசு பத்தி படிச்சுட்டு அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது தான் விசுவாசம்னு ஒண்ணு இருக்கு, விசுவாசத்தின் மறைபொருள்னு ஒண்ணு இருக்கு. தனித்த ரெண்டுமே வேற வேற. You got to understand it very deeply. நம்ம ஆவிக்குறி சபை நம்மளே சொல்லிட்டு தெரியும். அதனாலதான் விசுவாசத்தை பற்றுகிற விசுவாசத்தை பற்றுகிற அப்படின்னா உங்க அன்பு உங்களுக்குள்ள இல்லைன்னா உங்க விசுவாசத்தை நீங்க பத்த வைக்க முடியாது. நம்ம சேர்ச்சில் கூட நடந்திருக்கு. பர்த்டே கேக்லாம் எடுத்து வந்து வச்சிருவீங்க, கேண்டில் கொளுத்த முடியாது, லைட் இல்லை, கேண்டில் கொளுத்த முடியாது, மஞ்சீஸ் இல்லை, விசுவாசத்தை பத்த வைக்க முடியல. ஏன்னா அன்பு விசுவாசத்தை பத்த வைக்கும். ஏன் அன்பு இல்லாம போச்சு? அன்பு ஏன் ஆளுங்க டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ரொம்ப சாத்தா அன்பு டிஸ்ட்ராய் பண்றதுக்கு ரொம்ப வேகமா இருப்பான். ஏன்னாக்கா இது புரிஞ்சா அவனுக்கு கஷ்டம், ஆனா நம்மளுக்கு ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருச்சுனாக்கா பாருங்க, அதே 1 தீமோத்தேயுக்கு திருப்புங்களேன். பாருங்க 3வது வசனம் 5வது வசனத்தை விட்டுட்டு 3, 4, 6, 7 மட்டும் படிங்க. 5வது வசனத்தை விட்டு 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 3, 4, 6, 7. வேற்றுமையான உபதேசங்களை போலியாதபடிக்கும் விசுவாசத்தினால் தொடங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுத்தலைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளை இருப்பதற்காக நான் மகதோனியாவுக்கு போகும்போது உன்னை கேவசி பட்டணத்திலிருந்து வேண்டிக் கொண்ட வழியே செய்வாயாக. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்துடன் நல் மனசாட்சியுடன் ஆழமற்ற விசுவாசத்துடன் அன்பு. இவர்களில் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து சத்தமா படிங்க வசனத்தை. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாய பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். ஆமென். தாங்கள் சொல்லுவது என்னவென்று தெரியாமல், they don't even know what they are talking about. பவுல் வந்து தன்னுடைய இவர் பாஸ்டரே
இப்போ வச்சுக்கோங்க, பவுல் வந்து ஒரு பெரிய பாஸ்டரு, இப்போ சின்ன பாஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுது. ஏன்னா அடுத்து அவர் போகணும். ஏன்னா பவுலுக்கு கொஞ்சம் வயசாகுது, டைம் ஆகுது போகிறதுக்கு. அவர் அடுத்து ஒரு ஆளை உருவாக்கி விட்டுட்டு போனோம், ஒரு பர்சனை உருவாக்கி விட்டுட்டு போனோம். ஸோ அவனுக்கு இவருக்கு கொடுக்குற அட்வைஸ், இப்போ பாருப்பா, நீ அங்கே போன உடனே சில பேர் இருப்பான், தேவையில்லாம பேசுவான். பாருங்க, திருப்பி அந்த வசனத்தை திருப்பி படிங்களேன், நல்லா இருக்கும். நாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னது. 6வது வசனம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். ஓகே, அது ஒண்ணு. 4வது வசனம் படிங்க. நான் மெகதனியாவுக்கு போகும்போது உன்னை ஏபேசு. சாரி, அது வேற. ஏன்னா இங்கிலீஷ் பைபிள்ல எல்லாம் தலைக்கீழ 3வது வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு. அப்படி புரியுதா? வேற்றுமையான உபதேசம் உங்களுக்கு புரியுதா? அப்படின்னா என்னது? வேற்றுமையான உபதேசம் என்ன என்றால், இயேசுவை பத்தி பேசுறது இல்ல, வேற என்னமோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது, வேற என்னமோ பேசுறது. அவங்க இப்படி போனாங்க, இவங்க ஆக்சிடென்ட் பட்டாங்க, இவங்க கால் உடஞ்சிருச்சு, இவங்க கையை உடஞ்சிருச்சு, இவங்களை எப்படி பண்ணணும், அவங்கள அப்படி பண்ணணும். வேற்றுமையான உபதேசங்கள். நீங்க ஒரு பிரச்சனைக்காக அந்த அம்மாட்ட போயிருப்பீங்க, இந்த அம்மா உங்களுக்கு வேற ஒரு அட்வைஸ் சொல்லி கொடுப்பாங்க, ஜீசஸ் மேல கவுண்ட் பண்ணாத, இயேசுவை நம்பாத, நீ இந்த வேலையை இப்படி பாரு, இயேசுவை நம்பு. அந்த இயேசுன்ற அந்த பேச்சே அங்க வராது. புரியுதா என்ன சொல்றேன்னா? அதுதான் வேற்றுமையான போதனை. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க விசுவாசம் முடிஞ்சு. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். பத்தொன்பதாவது வசனத்தை படிங்களேன். சாரி, 18வது வசனத்துல இருந்து அப்படி கீழே படிச்சுக்குவாங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்கதரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கற்பனையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமென். இந்த விசுவாசம் என்னும் நல் மனசாட்சியை தள்ளி விட்டுட்டு, வேணாமா நல்ல மனசாட்சி வேணாமா. நீ ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது நீ பேசுறது தப்புன்றது உள்ளுக்கு உன் விஷயத்துல ஒன்று சொல்லும், உள்ளுக்கு பச்சி சொல்லுவான், பச்சி வேணாமா. அதை தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தை கப்பலை போல. ஏன் ஆண்டவர் எப்போதும் விசுவாசத்தை கப்பலை போலவே எப்போதும் இந்த வேதத்துல விசுவாசத்தை கப்பலை போலவே காட்டுவாங்க. ஆமென். எப்போதுமே விசுவாசம்னு வரும்போது அது வந்து ஒரு உதாரணமாக காட்டுறதுக்காக கப்பல்னு சொல்லுவாங்க. விசுவாசத்தின் கப்பல் கடல்ல பார்த்துருக்கீங்களா? கடல் சமானம். கடல்ல பாருங்க, இப்ப சுனாமி வந்துச்சுன்னா நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை நினைச்சது சாதிச்சு. ஆனா அந்த கப்பல்ல, அந்த கடல்ல மிதந்துட்டு இருக்கிற அந்த கப்பல் அதிசயமா இருக்கா பார்க்கறதுக்கு? கடல்ல மிதந்துட்டு இருக்கு கப்பல் எப்படி கடல்ல மிதக்குது, என்ன ஏது? ஹை சீஸ். You know what is high seas, right? உயர்ந்த சமுத்திரத்துக்கு அளவே இல்லை. சமுத்திரம் தான் நிறைய இருக்கு இந்த உலகத்துல, தண்ணி தான் நிறைய இருக்கு. பூமி நிலம் வந்து குறைவா இருக்கு. ஆனா இப்ப வேற மாதிரி மாறிட்டு இருக்கு, தண்ணி தான் நிறைய இருக்கு. ஸோ கப்பல் வந்து அது மிதக்குது பாருங்க, அது மேல. அப்ப அது விசுவாசத்தின் கப்பல் அப்படியே ஆடிட்டே இருக்கும் தண்ணி மேல. ஐ மீன் பார்த்துருக்கீங்களா? ஆனாலும் புயல் அடிக்கும், என்னென்னமோலாம் நடக்கும். கப்பல் வேலை செஞ்சிருக்கிறவங்களுக்கு இதை பத்தி இன்னும் அனுபவம் கூட. ஓகே, ஸோ நம்ம தூரத்துல இருந்து தான் பார்க்குறோம், நம்மளுக்கு தெரியும் கப்பல் என்னென்ன பிரச்சனை வரும். நடுக்கடல்ல கப்பல் கெட்டு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு கப்பல் வந்து இழுத்துட்டு போகும் அந்த கப்பலை. ஆமென். இதனாலதான் விசுவாசத்தை ஆண்டவர் கப்பலோட இப்போது ஒட்டி பேசுறாரு. ஏன்னாக்கா நாளை பின்ன அவங்க சகோதரன் எங்கேயாவது நடுக்கடல நின்றுட்டான்னு வச்சுங்க, அவனும் கப்பல் நீயும் கப்பல். ஸோ
கப்பலுக்கு ஏதாவது ஒரு கப்பல் எடுத்துட்டு இன்னொரு கப்பல் கொண்டு போகணும். ஆமென். பாருங்க, விசுவாசத்தின் கப்பலை சிதைத்தார்கள். ஏன்னா பேசுற பேச்சு பாதிக்கும். அதனாலதான் ஏதாவது பேசுறதா இருந்தா கவனமா பேசுங்க. நீங்க பேசுற ஏதாவது பேச்சு வந்து விசுவாசத்துக்கு ஒத்த வார்த்தையா இருந்ததுன்னா ஓகே, பேசலாம், தாராளமா பேசுங்க. ஆமென். நீங்க பேசுற பேச்சு விசுவாசத்துக்கு சம்பந்தமே இல்லாத பேச்சா இருந்ததுன்னா you are going to pay for it. நீங்களே உங்களை சேதப்படுத்துறீங்க. அப்படிதான் வேதத்துல போட்டு, விசுவாசம் கப்பலை நீங்க சேதப்படுத்துறீங்க அப்படின்னு போட்டு. ஆமென். பவுலே ரொம்ப அழகா அவரோட சீசனுக்கு சொல்லிட்டு, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எனக்கு கொடுத்துறாங்க. இந்த மாதிரி ஏன்னா விசுவாசத்துக்குள்ள ஒரு மறைபொருள் இருக்குயா. நீ நினைச்சுக்கிற பேசினா விசுவாசம் தான் கெட்டு போகுது. ஆனா பேசினா விசுவாசம் மட்டும் கெட்டு போல, விசுவாசத்துக்குள்ளுக்கு இருக்கிற அந்த மறைபொருளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுல இருக்கலாம். விசுவாசத்தின் மறைபொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரோட மரித்துதலும் அவரோட உயிர்த்தெழுதலும் அவர் திரும்பி வரதும் தான் விசுவாசத்தின் மறைபொருள். அதுக்காக தானே நம்ம காத்திருக்கிறோம். உங்களோட விசுவாசத்தை நீங்க எப்படி காட்டுவீங்க? கர்த்தருக்காக காத்திருக்கிறது, ராபோஜனை எடுக்கிறது, சபைக்கு வரது, ஆண்டவரோடு நல்ல உறவுல இருக்குது. That only you understand the mystery of faith. இது புரியலன்னா நீ விசுவாசியா தான் இருப்ப. உன் விசுவாசத்துக்குள்ள உள்ள ரகசியம் உனக்கு இல்லாம போயிடும். ரகசியம் இல்லைன்னா எப்படி நீ மேல போற? How when Jesus come, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார்னா உன்னோட விசுவாசத்துக்குள்ள இருக்கிற அந்த மறைபொருள் இல்லைன்னா நீ எப்படி போற? நீ எவ்வளவு அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நாங்க உங்க நிமித்தம் தான் அற்புதம்லாம் பண்ணோம், நாங்க உங்க நிமித்தம் தான் இது பண்ணோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? எனக்கு உங்களுக்கு தெரியாதுப்பா, கலந்துருக்கேன் சொல்றாரா? ஏன்னா அவங்க கிட்ட விசுவாசம் இருந்துச்சு. விசுவாசத்தின் மறைபொருள். அன்புக்கு ஒரு உருவம் இருக்கும்னா, அன்புக்கு ஒரு உருவம் இருக்கும்னா அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன வார்த்தைகள் தான். அவர் இருந்தா என்ன, அவர் பேசின பேச்சு, அவர் சொன்ன காரியம் என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். வேதம் அதான் சொல்லுது. யோவான் 1வது அதிகாரத்துல எடுத்து படிச்சீங்கன்னா பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்து, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. புரியுதுங்களா? இப்ப இவர் மாதிரி புதுசா வர விசுவாசி வந்து அவருக்கு முதலாவது புரியணும் விசுவாசம்னா என்னன்னு. விசுவாசத்தின் மறைபொருள். விசுவாசத்தின் மறைபொருள். இவங்க என்னடா விசுவாசம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அந்த மாதிரி வேற டிஃப்ரெண்ட் திங்கிங்ல எடுத்துக்க கூடாது. The thing is, விசுவாசம் இருக்கட்டும். ஓகே, இந்த வருஷம் போனஸ் போடுவான்னு சொல்லிடுவானுங்க வருஷ புதுசுலி. அந்த விசுவாசத்துல நீங்க அது வேற. அவன் சொன்னத நீங்க லயன் பண்ணலனாக்கா உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்திருக்கு. அவன் சொன்னதை நீங்க கேட்கலன்னா உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்திருக்காது. ஆனா கிட்ட வரும்போது, வியாபாரம் நஷ்டம் அடையும் போது, இல்ல கம்பெனிக்கு ஏதாவது நடக்கும் போது, இந்த வருஷம் போனஸ்ல கையை வச்சிருவானோன்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருமா? ஆனாலும் உங்களுக்குள்ள அதனாலதான் அந்த விசுவாசம் போராட்டத்துக்கு ரெடியா இருக்கணும்னா, ஏன்னா பவுல் தீமோத்தேயுக்கிட்ட என்ன சொல்றாரு? நீ நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை ஓடி அந்த விசுவாசத்துக்குள்ள மறைபொருள் இருக்கணும். அப்பதான் நீ நல்ல போராட்டத்தை போராடவும் முடியும், நல்ல ஓட்டத்தை ஓடவும் முடியும். விசுவாசத்தின் மறைபொருள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஒரு முட்டை மாதிரியே இருக்குல்ல நம்ம லைஃப்ல. நம்மளோட விசுவாசம் ஒரு முட்டை மாதிரி பாருங்க. முட்டை இப்படினாக்கா உடைஞ்சிடும். இப்படி நின்றுச்சுன்னா முட்டை, அதுக்கு மேல நீங்க எவ்வளவு முட்டை வேணாலும் அடிக்கிட்டே போகும். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல். ஆனா நம்மளோட வாழ்க்கைக்கு பின்னாடி, விசுவாசத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களோட விசுவாசத்தை துவக்கணும். அவர்தான் கடைசியா முடிக்கணும். அப்படி செய்யறதுக்கு நம்மளாம் யாரு? நம்ம யாருமே கிடையாது. படிக்கல அந்த வசனத்தை, 12வது வசனத்துல இருந்து படிங்க. ஆமா.
ஆமென். யார் உங்களை உண்மை உள்ளவன் நினைச்சு இப்ப உள்ளுக்கு சேர்த்திருக்கா? இந்த சேர்ச்சுக்குள்ள யார் உங்களை சேர்த்திருக்கா? யார் சேர்த்திருக்கா? என்ன நினைச்சு சேர்த்திருக்காரா? என்ன நினைச்சு சேர்த்திருக்காருமா? சும்மா வரல நீங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நான் உண்மை உள்ளவன் நம்பி என்னை உள்ளுக்கு அனுப்பினீங்க. படிக்க கீழே. 13 படிங்க. உன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். ஆமென். நான் எப்படி இருந்தேன்? நான் எப்படி இருந்தேன்? ஆமென். தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் மற்றவங்களை வேதனைப்படுத்துகிறவனும் என் வாயினால நான் மற்றவங்களை பேசி நான் அவங்களை காயப்படுத்துறவனும் நான் அப்படிதான் இருந்தேன் முன்னே. அப்படி இருக்கும். நான் அறியாம விசுவாசத்தினாலே அப்படி செய்த. நீங்க எதனால அப்படி ஆவீங்களா? நீங்க எதனால அப்படி ஆவீங்களா? அங்க என்ன போட்டிருக்கு? நீங்க எதனால தூசிக்கிறவனும் அந்த அழியிறவனும் இப்படி பண்றவனும் அப்படி பண்றவனும் போட்டிருக்குல்ல. நீங்க எதனால அப்படி ஆவீங்களா? அவ்விசுவாசத்தினாலும் இன்னொன்னு பாருங்க. இங்க என்ன தெரியுமா போட்டிருக்கு? I acted in ignorance and unbelief. I acted in ignorance. Ignorance-னா ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு வருது. ஆச்சுனா எச்சரிக்கை கேட்காம இக்னோர். You know what is ignore, right? திரும்புறது. பேச்சை காது கேட்காதவங்க அப்படியே நடந்து போறாலும் இயேசு பத்தி யாராவது பேசினா காது கேட்காத போல நடந்து போனவங்க போல இருந்தாலும் இயேசுவை பத்தி சொல்லும் போது don't come near me. இயேசுவை பத்தி சொல்லும் போது கிட்ட கூட வராதீங்க, எங்களுக்கு வேற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்களும் அப்பொழுது நானும் அப்படிதான் இருந்தேன். அவர் சொல்றாரு, இயேசுவை பத்தி பேசினாலே இவர் அடிப்பாரு, தூக்கி ஜெயில போடுவாரு. இவர் அந்த மாதிரி மனுஷன். இவர் தான் எழுதுறாரு. அதான் சொல்றேன். தூக்கி ஜெயில போட்டுருவாரு. ஜெயில போட்டு எப்ப கொலை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இயேசுன்னு பேரை சொல்லி எவனாவது அடிச்சு போட்டான்னு வச்சுக்கீங்களேன், அவன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கீங்களேன், இவர் அந்த சாவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. நியாயமா செத்து போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லுவாரு. அநியாயமா அப்படியாப்பட்ட மனுஷன் தான் இதை எழுதி இருக்கிறாரு. என்ன அந்த 12வது வசனத்துல யாரு பலப்படுத்தினாரா? அந்த மாதிரி இருக்கிற மனுஷனை யாரு பலப்படுத்தினா? எப்படி வருது? இயேசு கிறிஸ்துவ எவன் என்ன பண்ணாலும் சரி, என்ன ஏசுனாலும் சரி, அந்த ஆளுக்கு அன்பு பண்றதை தவிர்த்து வேலையே. தேவனாகிய கர்த்தர் அப்படியாப்பட்டவர். அவருக்கு தீங்கு பண்ணவே தெரியாது. அவருக்கு தீங்கு, நீங்க கை தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அவருக்கு தீங்கு பண்ணவே தெரியாது. நீங்க எவ்வளவு வேஸ்டா இருங்க, நீங்க எவ்வளவு வீக்கா இருங்க, நீங்க எவ்வளவு துரோவா இருங்க, அவர் 12வது வருஷத்துல சொல்லபடி அவங்களுக்கு பலத்தை தான் கொடுப்பாரு. நம்புவாரு, நான் விசுவாசம் உள்ளவன்னு நினைப்பாரு. நினைச்சு என்ன சேர்த்து இந்த மாதிரி ஒரு கடவுளை எங்கேயாவது நீங்க தேடி இருக்கிறீங்கன்னா நான் இப்பயே இந்த மேடை விட்டு இறங்கிட்டேன். ஆமென். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லிக் கொடுக்கிற தெய்வங்கள் தான் நம்மளுக்கு தெரியும். திருநானா கையை வெட்டிடு, சிம்பிள். விபச்சாரம் பண்ணானா உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம். ஓகே, வெட்டிடு. ஆனா இந்த தேவன்
ஏன் தெரியுமா? மன்னிப்பு அன்பை பிறப்பிக்கும், அன்பு விசுவாசத்தை பிறப்பிக்கும், விசுவாசம் நம்பிக்கையை பிறப்பிக்கும், நம்பிக்கை ரட்சிப்பை பிறப்பிக்கும். உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லைன்னா தயவு செய்து இயேசுக்குள்ள வராது. ஏன் நான் சொல்றேன்னாக்கா, இது வேற மாதிரி கடவுள், இது கொஞ்சம் வேற மாதிரி ஆளு, சரியா? இது கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணுவாரு. அது நமக்கு வராது. அவர் அன்பிலேயே எல்லாத்தையும் டீல் பண்ணி முடிச்சுருவாரு. உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சண்டை போட்டு போராடி போராடி உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது போராடுறதுக்கு. அவர் அந்த நேரத்திலேயே வந்து உங்களை கட்டி அடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நீங்க வாழ்க்கை முழுவதுமா எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் தான் உங்களோட விசுவாசத்தின் மறைபொருளா இருக்கணும். உங்களோட விசுவாசத்தின் மறைபொருளுக்குள்ள வேற ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அவுட். ஆமென். சோ பாருங்க, 15வது வசனம் படிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் மாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். 16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு கிறிஸ்தாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். நான் இங்க ஏன் வந்து நிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? நானும் தப்பு பண்ணிட்டு, நானும் பாவம் பண்ணிட்டு, நானும் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் ஏன் இங்க வந்து நிக்கிறேன் தெரியுமா? நான் தான் பாவிலேயே வஸ்து. ஆண்டவர் எனக்கு என்னை உதாரணமா வச்சு அவர் எவ்வளவு பொறுமையானவர்ன்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நினைக்கிறேன். நான் சொல்லல, வசனம் ஆமா சொல்லுதா? அதனால என் தேவன் நியாயத்தை அறிகிறவர், நியாயத்தை நியாயப்படி செய்கிறவர். அவருக்கு தெரியும் எப்ப நியாயம் பண்றது. நீ சும்மா கடை, நீ அன்பு செலுத்த எல்லாரும் எனக்கு தெரியும் எப்போ நான் நியாயம். அவர் மேல நம்பிக்கையா நீங்க இருந்து வாழ்க்கையை அவர் கருத்துல ஒப்பு கொடுத்தாதான் அவரால் உங்களை நடத்த முடியும். இல்லைன்னா ஜீசஸ் இப்படி முன்னுக்கு நிப்பாரு, நீங்க பின்னாடி இப்படி தள்ளி விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு அந்த மாதிரி தானே அர்த்தம். ஆமா தானே? அவர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்குன்னா பாதை காட்டுங்க, போங்க. ஏன் இப்ப நான் இவர் நம்பலனாக்கா, இவர் சிங்கப்பூர் கூட்டு போறேன்னு சொன்னாக்கா, இவர் முன்னாடி நான் நடந்து போறேன்னா அவர் எப்படி எனக்கு பாதை காட்டுறது? ஆமா தானே? பாதை காட்ட விட்டாதான் இவர் பின்னாடி நான் போனாதான் நான் போய் சேர வேண்டியதுக்கு நான் போய் சேர முடியும். இப்ப நீங்க எல்லாம் என்ன இங்கேயே இருக்க போறீங்களா? கடைசிக்கு இங்கே இருந்துருவீங்களா? முடியாது. என்ன மேல ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு போகணுங்க. அதுக்கு போறதுக்கு எது பாதைன்னு தெரியணுமே. ஆமா தானே? உங்களோட இந்த உடம்பையும் நீங்க இவ்வளவு நேசிக்கிறீங்கன்னா அங்க காலம் ஃபுல்லா எரிஞ்சா பரவாயில்லையா? அவரோட பொறுமையை என் மேல காட்டியிருக்காரு. நான் இன்னைக்கு வரைக்கும் ஜீவிச்சுட்டு இருக்கேன். அவர் பொறுமை எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும், அவரோட கிருபை எனக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் சொல்ல வேணாமா? நீங்களும் ஒரு 4 பேருக்கு இந்த மாதிரி இடத்துல போய் நின்று பிரசங்கம் பண்ண வேணாமா? சொல்ல வேணாமா? உங்களுக்கும் கடமை இருக்கு, எனக்கு கடமை இருக்கு, நான் பேசுறேன். உங்க கடமை இல்லை நீங்க நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கும் இருக்கு, நீங்களும் பேசணும் வெளியே போய். ஆமென். ஏன்னா உங்களை விசுவாசிச்சு அவர் உள்ளுக்கு அனுமதிச்சு. ஸோ விசுவாசத்துக்கு ஒரு மறைபொருள் இருக்கு. இதை பத்தி அதிகமா தியானிங்க, அதிகமா ஆராயுங்க. இன்னும் நீங்க கூட தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு பேசினது கொஞ்சம் தான், ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு காரியம். இதை பேசி முடிக்கவே முடியாது. அவ்வளோ இருக்கு விசுவாசத்துக்கு மறைபொருள். இதை பேசி முடிக்கவே முடியாது. சரியா? ஆனாலும் நீங்க வீட்டுக்கு போய் இதை ஆராயுங்க. இந்த மனசுல போட்டு யோசிங்க. அவங்க கருத்து. ஆமென். சரி, நம்ம எழுதுறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, விசுவாசத்தின் மறைபொருள் என்பது ஒன்று இருக்குதுன்றதே நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. எங்களோட ஆவிக்குரிய கண்களை திறந்தும் எங்களோட ஆவிக்குரிய இருதயத்தை திறந்தும் ஆண்டவரே, நீர் உங்களுடைய விசுவாசத்தின் மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துறீங்களே, அதுக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களோட விசுவாசம் இந்த நிமித்தம் பலப்படும்.
ஆண்டவரே நீரே எங்கள் விசுவாசத்தின் மறைபொருளாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்வதற்கே எங்களுக்கு இவ்வளவு நாள் எடுத்துச்சு. ஆண்டவரே எங்களுக்கு நீங்க எங்க இதயத்துல இருந்து எங்க விசுவாசத்தை பலப்படுத்துங்க. எங்க விசுவாசத்தை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களோட விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக அனுப்புங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் நிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் இப்பொழுது என் ஆண்டவருடைய விசுவாசம் இவர்களுக்குள்ளாக வந்து பற்றி எறிவதாக, அந்த அங்கீகரிக்கப்பட்ட விசுவாசம் இவர்களுக்குள்ளாக வருவதாக, அந்த விசுவாசத்தின் நிமித்தமே இவர்கள் விசுவாசிக்கும்படிக்கு, ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.